ஹாய். இன்னைக்கு வந்து நம்ம பார்க்க போகிற கார் மிட் லெவல் ஹேட்ச்பேக் கார். அந்த செக்மெண்ட்டில் ஒரு நல்ல ஒரு ஸ்பேசியஸான கார்னால் இந்த காரை நம்ம சொல்லலாம். டாட்டாவோட டியாகோ. நம்ம பார்த்துட்டு இருக்கிறது XM வேரியண்ட் தான். ஆன் ரோடு வந்து 5.5 lakhs வரும். ஓகே, இந்த காரில் இருக்கக்கூடிய இன்ஜின் வந்து 1.2 லிட்டர் 3 சிலிண்டர் இன்ஜின். ப்ரீமியம் செக்மெண்ட் காரான ஆல்ட்ராஸில் இருக்கட்டும், அதுக்கடுத்து பஞ்சில் இருக்கட்டும், டிகார், இந்த எல்லா கார்லையுமே இதே இன்ஜின் தான் கொடுத்துருக்காங்க. இந்த கார்கள்ல எல்லாம் பெர்ஃபார்மன்ஸ் பண்றதை விட டியாகோல இந்த இன்ஜின் வந்து நல்லாவே சூப்பரா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுது. ஓகே, நம்ம வந்து அந்த ஹேண்ட்லிங் இந்த விஷயங்களை பத்தி பாக்குறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் எப்பவும் போல நம்ம ரியர் சீட் கம்ஃபர்ட்டை பத்தி பாத்துடலாம். உள்ள ஏறி இறங்குறதுக்கு எப்படிமா இருந்துச்சு உனக்கு? மற்ற கார்களை காட்டிலும் இது மேலே ஏறி இறங்குறதுக்கு கொஞ்சம் கஷ்டம்தான். ஆனால் உள்ளே போய் உட்காந்த பின்னாடி கொஞ்சம் கால் நீட்டுறதுக்கெலாம் நல்லா தான் இருக்கும். சீட்டு அவ்வளோவா 3 பேர் வெயிட்டானவங்கன்னா உட்கார முடியாது. டெல்லியானவங்கன்னா 3 பேர் உட்காரலாம். கால் நீட்டுறதுக்கு இப்படி மடக்கிறதுக்கெல்லாம் நல்லா இருக்கும். எப்படி இருந்துச்சு? நல்லா இருந்துச்சு. ஆனா இந்த நீட்டை கொஞ்சம் எனக்கு சரியா வந்துச்சு. கொஞ்சம் வெயிட்டான நீ இந்த வெயிட்டா குண்டா இருந்தாங்கன்னா நீ வளர்ந்துருந்தாங்கன்னா பத்தாது. நிதானமா மெதுவா இறங்கணும். ஏறுறதுக்கும் மெதுவா இறங்கணும். வேகமா ஏறி இறங்க முடியாது. லெக் ரூம் வந்து நல்லா இருந்துச்சு. இந்த செக்மெண்ட்ல இருக்க மற்ற கார்களை கம்பேர் பண்றப்ப இதுல நல்லா இருந்துச்சு. பட் டை சப்போர்ட் நல்லா கொடுத்துருக்காங்க. டை சப்போர்ட் ஹெட்ரெஸ்ட்டும் 2 தான் கொடுத்துருந்தாங்க. அதுவும் ஃபிக்ஸ்டு தான் கொடுத்துருந்தாங்க. கொஞ்சம் அட்ஜஸ்டபிள் கொடுத்துருந்துருக்கலாம். கொஞ்சம் மேனேஜ் பண்ற மாதிரி இருந்திருக்கும். அதே மாதிரி நம்ம ஏசி ரீச் பார்த்தோம்னா மேனுவல் ஏசி தான் கொடுத்துருக்காங்க. ரியர் ஏசி வெண்ட் இல்லை. இருந்தாலுமே இது ஒரு குட்டி கார், நல்ல ஒரு டிசைன் பண்ணியிருக்காங்கன்ற காரணத்தினால டக்குன்னு கார் ஃபுல்லாமே சில்னஸ் ஆயிடுச்சு. ஸோ அதில் வந்து எந்த பிரச்சனையுமே இல்லை. அதே மாதிரி நம்ம விண்டோ ஓப்பன் பார்த்தோம்னா எக்ஸ்ட்ரா ஒரு கிளாஸ் பார்ட்டிகல்ஸ் கிடையாது. அதனால சாஞ்சு உட்கார்றப்போ கொஞ்சம் ஒரு ஏரி ஃபீல் இல்லையோன்ற மாதிரி ஃபீல் ஆகும். மற்றபடி இந்த வாமிட்டிங் சென்ஸ் வர்ற அளவுக்கு ஒரு ஃபீல்லாம் கிடையாது. டீஃபாகர் கிடையாது, ரியர் சார்ஜிங் போர்ட் கிடையாது, டோர் பேட்ஸில் சாஃப்ட் மெட்டீரியல்ஸ் எதுவுமே கிடையாது. ஓகே, இந்த காரில் வந்து இனிஷியலாக நம்ம பிக்கப் இருக்கா அப்படின்னு கேட்டோம்னா ஒரு மாதிரி லீனியர் பிக்கப் கிடைக்குது. பட் போக போக வந்து நல்ல ஒரு பிக்கப் கிடச்சிச்சு. மற்றபடி இதில் பிரேக்கிங்காக இருக்கட்டும், சஸ்பென்ஷனாக இருக்கட்டும், அதுலலாம் எந்த ஒரு குறையுமே கண்டுபிடிக்க முடியலை. அதே மாதிரி இப்போ ஸ்டியரிங் ஃபீட்பேக் நம்ம பார்க்குறோன்னா லைட் டு ஹார்டர் ரேஷியோவில் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுச்சு. இப்போ இந்த செக்மெண்ட்டில் இருக்கக்கூடிய கார்கள் எடுத்துக்கிட்டோம்னா இது வந்து ஒரு சிட்டி கார் அப்படின்ற மாதிரியே போர்ட்ரேட் பண்ணி வச்சுருப்பாங்க. பட் டியாகோ வந்து பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்கக்கூடிய காராகவும் இருந்துச்சு. நம்ம சிட்டிக்குள்ளேயுமே ட்ரைவ் பண்ண முடிஞ்சிச்சு. அதே டைமில் ஹைவேலையுமே நல்ல ஒரு எலிஜிபிளான ஒரு காராக தான் இருந்துச்சு. அடுத்து நம்ம இந்த ரிட்டன் டு சென்டர் பார்க்குறோன்னா இனிஷியலாக டக்குன்னு வருது. அந்த ஃபைனல் டச் மட்டும் நம்மலாம் கொடுக்க வேண்டியதாக இருந்துச்சு. ஸ்டியரிங் ப்ரிசிஷன் பார்க்குறோன்னா நல்லாவே பண்ணியிருந்தாங்க, அக்யூரேட்டாக இருந்துச்சு. ஆனால் நம்ம ஆட்ராஸ் அளவுக்கு இருந்துச்சானா அவ்வளோ அக்யூரேட்டாக இல்லை. பஞ்சோட கொஞ்சம் ஒருபடி கீழேன்னு வச்சுக்கோங்களேன். இந்த காரோட அந்த ஹைவே சஸ்பென்ஷன் நல்லாவே ஒரு மாதிரி ஸ்டெபிலிட்டிக்கு ஹெல்ப் பண்ணுச்சு. ஸோ நம்மளுக்கு அந்த பாடி ரோல் ஃபீலெல்லாம் அந்தளவுக்கு ஆகலை. ஆடலாம் அசங்கலை, நல்லா இருந்துச்சு, அமைதியா. அப்புறம் இந்த குண்டு குழியிலாம் போறப்ப உனக்கு எப்படி ஃபீல் ஆச்சு? குண்டு குழியெல்லாம் போறப்ப அவ்வளவா வேகமா தெரியல. நல்லா ஓரளவுக்கு நல்லாவே இருந்துச்சு. வேற வந்து டயர் சைஸ் பார்த்தோம்னா R14 கொடுத்துருந்தாங்க. இந்த காரோட சைஸ் வந்து சின்னதாக தான் இருக்குது அப்படின்றதுனால பெரிய ஹேண்ட்லிங் ப்ராப்ளமாக தெரியலை. ஃபஸ்ட்டு வந்து கார் உள்ள இனிஷியலாக நம்ம போய் உட்காரப்போ ஒரு மாதிரி நல்ல ஒரு ஏரியா ஃபீல் ஆச்சு. ஸோ இருந்தாலுமே அந்த ஏபிளர் பிளைண்ட் ஸ்பாட்டை வந்து அது எந்த காரணாலுமே அந்த ஏபிளர் பிளைண்ட் ஸ்பாட்டை அந்தளவுக்கு தவிர்க்க முடியாது. முக்கியமாக டாட்டா கார்கள்லாம் அந்த டென்சைல் ஸ்ட்ரென்த் அதிகமாகிறதுக்காக தடிமன் அதிகமாக கொடுத்துருப்பாங்க இன்னுமே. ஸோ இதில் ஏபிளரோட பிளைண்ட் ஸ்பாட் நல்லா பெருசாகவே தெரிஞ்சிச்சு. அது வந்து நம்மளுக்கு ட்ரைவ் பண்ண ஓரளவுக்கு மேனேஜ் பண்ணோம். ஓகே, ஃபைனலாக இதில் ஓவராலாக 8.5 அவுட் ஆஃப் 10 வந்து இந்த கார் டியாகோ வந்து நம்மளுக்கு ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. ஓகே, அடுத்தது நம்ம சர்வீஸ் பார்க்கலாம். டாட்டாவோட சர்வீஸ் வந்து இன்னுமே இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படின்ற ஒரு சூழ்நிலையில் தான் எனக்கு தெரிஞ்சு கிட்டத்தட்ட எல்லா சிட்டிஸ்லேயும் இதே பிரச்சனை தான் இருக்க தான் செய்யுது. ஏதோ ஒரு சில இடங்களில் ஓரளவுக்கு நல்லா பண்ணிகிட்டு இருக்காங்க. ஆனால் அவங்க சார்பாக வந்து நாங்கள் நிறைய இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காக முயற்சி பண்ணியிருக்கோம், நிறைய இம்ப்ரூவ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொன்னாலுமே உண்மையாக சொல்லணும்னா அந்தளவுக்கு பெரிய இம்ப்ரூவ்மெண்ட்டெல்லாம் கிடையாது. எல்லா இடத்துலையுமே சர்வீஸ்க்கு கஷ்டப்பட்டுட்டு தான் இருக்காங்க. ஜென்ரலாக டாட்டா காருக்கு சர்வீஸுக்கு 4 பாயிண்ட் நம்ம கொடுப்போம். ஆனால் இந்த டியாகோவுக்கு மட்டும் 5 பாயிண்ட் கொடுத்துருக்கோம். ஏன்னு கேட்டிங்கன்னா இதில் வந்து மெயின்டெனன்ஸ் காஸ்ட் வந்து கம்மியாக தான் வரும். ஓகே, அடுத்து நம்ம மைலேஜ் பார்த்தோன்னா சிட்டிக்குள்ளே ஓரளவுக்கு 14லேருந்து 15 வரைக்கும் கிடைக்குது. நீங்கள் இன்னும் அழுத்தி ஓட்டுறீங்கன்னா மினிமமாக உங்களுக்கு ஒரு 13ஆவது கிடைக்குது. அதே நீங்கள் ஹைவேஸில் பார்க்குறீங்கன்னா 18லேருந்து 19
20 இன்னும் நல்லா ஓட்டுறீங்கன்னா 21 22 கூட எடுக்க முடியும். ஏன்னா டிகார் காரில் நான் 23 வரைக்குமே எடுத்திருக்கேன். ஸோ இது டியாகோ இன்னுமே சின்ன கார்ன்றதுனால இன்னுமே நல்ல மைலேஜ் கிடைக்கும். ஓவராலாக பார்த்தோம்னாலுமே நம்மளுக்கு 17லேருந்து 19 வரைக்கும் கிடைக்கும், ஒரு 20 கூட கிடைக்கும் அப்படின்றத நம்ம சொல்லலாம். அதனால நம்மளுக்கு மைலேஜில் நம்மளோட ரெக்குவயர்மெண்ட்டான 17 18 வந்து ஃபில் பண்ணிடுச்சு. ஸோ 10 out of 10. சேஃப்டி ரேட்டிங் பார்த்தோம்னா என்கேப் ரேட்டிங்கில் 4 ஸ்டார் கொடுத்துருக்காங்க. ஆனால் இந்த டியாகோவாக இருக்கட்டும் டிகாராக இருக்கட்டும் இப்போ ரீசெண்டாக என்கேப் ரேட்டிங் எதுவும் பண்ணலை. இவங்க வந்து பழைய என்கேப் ரேட்டிங் வச்சு தான் சமாளிச்சுட்டு இருக்காங்க. ஏன்னா இப்போ ரீசெண்டாக நிறைய நாம்ஸ் எல்லாம் மாறிடுச்சு. 6 ஏர்பேக் வந்து கண்டிப்பாக இருக்கணும். ஸோ அதெல்லாம் இன்னுமே பேஸ் வேரியண்ட்லேருந்து இவங்க கொண்டு வரல. 2 ஏர்பேக் தான் இருக்குது இந்த காரில். ஸோ அதனால கூட நம்மளுக்கு வந்து இவங்க என்கேப் ரேட்டிங்க்கு அனுப்பாமல் இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். டாட்டாவில் வந்து நம்ம கேட்டதுக்கு அவங்க சைட்லேருந்து என்ன சொன்னாங்கன்னா, அவங்க ஸ்ட்ரக்சரே ஒரு மாதிரி சாலிடாக இருக்கும். ஸோ 2 ஏர்பேக்குன்றதே இதுக்கு போதுமானது அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. இருந்தாலும் உண்மை என்னன்னு கேட்டிங்கன்னா, அந்த காரில் வந்து நீங்கள் 6 ஏர்பேக் இன்ஸ்டால் பண்ணணுன்னா அதோட ஸ்ட்ரக்சரில் இன்னும் கொஞ்சம் ஒர்க் பண்ணணும். அப்படி ஒர்க் பண்ணுறப்போ அவங்களுக்கு அந்த காஸ்ட்டு அதுக்குள்ளே கொண்டு வர முடியுமா அப்படின்ற ஒரு சந்தேகங்களுக்காக தான் அதை பண்ணாமல் வச்சுருந்துருப்பாங்க. அடுத்த அப்டேட்டோ அல்லது ஃபேஸ் லிஃப்ட் கொடுக்குறப்போ என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த ஸ்ட்ரக்சரை வந்து ரீஒர்க் பண்ணி 6 ஏர்பேக் கொடுத்து ஒரு காஸ்ட் வந்து கொஞ்சம் அதிகப்படுத்தி கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லி நம்ம நம்பலாம். இப்போதைக்கு 4 ஸ்டார் ரேட்டிங்கே எடுத்துக்கலாம். பில்டு குவாலிட்டி பார்த்தோன்னா பில்டு குவாலிட்டியில் எந்த பிரச்சனையும் இல்லை, ஒரு சாலிடான பில்டு குவாலிட்டியில் தான் இருந்துச்சு. ஸோ அதுக்கு வந்து 5 மார்க் ஃபுல்லாக நம்ம கொடுக்கலாம். ஓவராலாக சேஃப்டியில் 9 out of 10. ரிலையபிளில் பார்க்குறோன்னா டாடா கார்ஸ் எல்லாம் அந்தளவுக்கு ஒரு ரிலையபிலிட்டி இருக்காது. எப்போவுமே அதில் ரஸ்ட் இஷ்யூஸ் வரும், நிறைய எலக்ட்ரானிக்ஸ் அந்த இஷ்யூலாம் இதில் வரும். ஆனால் இது ஒரு பேஸ் மாடல் அப்படின்றதுனால இதில் எலக்ட்ரானிக்ஸ் எலக்ட்ரிக்கல்ஸ் அதிகமாக இதில் இன்வால்மெண்ட் ஆகலை அப்படின்ற காரணத்தை நம்ம மைண்டில் வச்சுக்கிட்டு இதுக்கு 6 மார்க் out of 10 வந்து கொடுத்துருக்கோம். ரீசேல் வேல்யூக்கும் 6 out of 10 கொடுத்துருக்கோம். ஓகே, அதே மாதிரி இப்போது டிகார்லாம் எடுத்தோம்னா அதோட ரீசேல் வேல்யூ 6 கொடுத்துருந்தோம். ஆல்ட்ராஸுக்கு 4.5, அப்புறம் பஞ்சுக்கு 6.5 கொடுத்துருந்தோம். அந்த வகையில் பார்க்குறோன்னா மற்ற டாடா கார்களை கம்பேர் பண்ணுறப்போ இதில் விலை கம்மி அப்படின்ற காரணத்தினால இன்னொன்று ரீசேல் வேல்யூமே இருக்குது. இப்போ டிகாருக்கெலாம் எடுத்தோம்னா அந்தளவுக்கு ரீசேல் வேல்யூ இல்லை. ஆனால் அதே காரான டியாகோவுக்கு ரீசேல் வேல்யூ ஓரளவுக்கு இருக்குது. ஓகே, ஃபைனலாக ஓவராலாக எவ்வளோ பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ரியர் சீட் கம்ஃபர்ட் 7 பாயிண்ட், ஹேண்ட்லிங் 8.5, சர்வீஸ் 5 பாயிண்ட், மைலேஜ் 10 பாயிண்ட், சேஃப்டி 9 பாயிண்ட், ரிலையபிள் 6, ரீசேல் வேல்யூ 6, ஓவராலாக 50.75 out of 70. இதே நம்ம பர்சன்டேஜாக கன்வெர்ட் பண்ணுறப்போ 73% வந்து நம்மளுக்கு எடுத்துருக்கு. இப்போது ஃபைனல் வெர்டிக்டாக இந்த கார் வந்து நம்ம எடுக்கலாமா வேணாமான்னு பார்த்தோம்னா எங்களோட ரெக்குவயர்மெண்ட்டை இது ஃபுல்ஃபில் பண்ணியிருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஓரளவுக்கு எங்களோட ரெக்குவயர்மெண்ட்டை எல்லாமே இந்த கார் வந்து ஃபுல்ஃபில் பண்ணிருச்சு, கிட்டத்தட்ட ஃபில் பண்ணிருச்சு. ஸோ இது எங்களோட பக்கெட் லிஸ்ட்டில் இந்த காருமே இருக்குது. நம்ம வந்து 6 இயர்ஸாக ஃபோட்டோகிராஃபி ஃபீல்டில் இருக்கோம். ஃபோட்டோகிராஃபியில் A to Z எல்லா ஈவெண்ட்டுமே நம்ம கவர் பண்ணிட்டுருக்கோம். உங்களுக்கு ஃபோட்டோகிராஃபி நீட் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக வந்து எங்களை காண்டாக்ட் பண்ணுங்கள். ஓகே, இதோட இந்த வீடியோவை நம்ம முடிச்சுக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் சப்போர்ட். பாய். சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.